ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன், கோபி 65 காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்னதாக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னதாக வேணும்னா சின்னதாக, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா நமக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கிற மாதிரி தெரியும், நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட் அது வந்து ஒரு சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ தான் அதில் இருக்கிற புழு அழுக்கு எல்லாமே வெளியில் வரும் இல்லைங்களா. பொதுவாகவே நான் வெஜிடபிள்ஸ் வந்து உப்பு தண்ணியில் போட்டு தான் வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன். அது காலிஃப்ளவர்னால் கண்டிப்பாக அதுக்கு தெரியாமல் சின்ன சின்ன புழுலாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணணும்னா, க்ளீன் பண்ணணும்னா இதுதான் கரெக்டான மெத்தட்னே சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் நல்லா பாயில் ஆகி வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவரை எடுத்து வச்சு தான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 minutes பக்கத்துலேயே நின்று அது நல்லா பாயில் ஆகி வரும்போது எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும் காலிஃப்ளவரு. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ காலிஃப்ளவர் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ காலிஃப்ளவரில் சுடு தண்ணியில் போட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான ஸ்டஃபிங்கை நான் ரெடி பண்ணிடுறேன், அது பாயில் ஆகிற சமயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பூனில் போட்டனோ அதே ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவும் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன்னா அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் எந்த பெரிய ஸ்பூன் எடுத்தனோ அதே ஸ்பூன் அளவு தாங்க நான் எல்லாமே போடுறேன். ஸோ அதே ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அரிசி மாவு இந்த மாவுக்கு அப்புறம் உப்பும் பார்த்தீங்கன்னா அதே டேபிள் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ஃப்ளாரு, தென் அரிசி மாவு, மைதா மாவு, தென் ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் உப்பும் அதே அளவு தான் போட்டிருக்கேன். அதே டேபிள் ஸ்பூன் அளவு போட்டதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அளவு, நம்ம காஃபிலாம் குடிப்போம்ல சின்ன கிளாஸ் அளவு, அந்த கிளாஸ் அளவு தண்ணி இதுக்கு கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கிளாஸ் அளவு தண்ணி, இந்த டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இது ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். எதுவுமே தண்ணியை நம்ம எப்பயுமே எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாமே போட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் நமக்கு கையில் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். உங்களுக்கு எப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் மூட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கங்கே இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்கை வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டிஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் போட்டு நான் காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலவையில் தான் நான் போட்டு வந்து காலிஃப்ளவர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு பொரிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸி தான், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எல்லாமே பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் காலிஃப்ளவர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கை பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணுங்க. ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை நான் ரெடி பண்ணுற நேரத்தில் அந்த காலிஃப்ளவர் நல்லா ஓரளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஆற வச்சதுக்கப்புறம் நான் இதை போட போகிறேன், அந்த மிக்சரில் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதில் போட்டு நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் தான் இதில் போடுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஸோ அதுக்காக நான் இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா போட்டு குலுக்கி விட்டுக்கோங்க, எல்லா சரௌண்டிங்ஸ்லையும் நல்லா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கருவேப்பிலையும் போட்டு பொரிச்செடுப்பேன். அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க. ஸோ இதோடு நீங்கள் கருவேப்பிலையும் லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்களேன், காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி பொலன்னு வரணும், இப்படி உதிரியாக வரணுங்க, அப்போ தான் ஆயிலில் போடுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ நான் கருவேப்பிலையும் போட்டு தான் பொரிச்சு எடுப்பேன். ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்த மாதிரியே இருக்கும். நான் அது கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இது ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்கும் போதே நம்ம போடணுங்க. ஸோ இப்போ வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு நான் ஒன்றா போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது காலிஃப்ளவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அந்த கிறிஸ்பினஸ் வரக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது பொரிச்சிடுங்க.
ஸோ இப்போ பாருங்களேன், நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு இது நல்லா இப்படி வந்து கரண்டியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது வந்து ஒட்டிக்கும், அந்த காலிஃப்ளவர் அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் போய் ஒட்டிக்கும். இது நல்லா கோல்டன் கலர் பொரிச்சு வந்தோடனே பாருங்களேன், இந்த மாதிரி கிறிஸ்பியாக செமையாக வந்துச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக வரவே எங்கள் வீட்டில் சீக்கிரம் காலி ஆகிட்டே இருந்துச்சு. நான் என் குட்டீஸும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஸோ அது ரெடியாக இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கருவேப்பிலை கிறிஸ்பினஸோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்துச்சு. கருவேப்பிலை கிறிஸ்பியாக வரக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. ஸோ செமையாக இருந்துச்சு கருவேப்பிலை கிறிஸ்பியாக வரக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு காலிஃப்ளவரையும் போட்டு ரெடி பண்ணி அந்த இதோட பிளேட்டில் வச்சு பார்த்தோன்னே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செமையாக இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செமையாக இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.